அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, 1 வருஷம், 2 வருஷம்னு இல்லாம தொடர்ந்து 2017 ஜூலை 13லேருந்து 2018 ஜூலை 13, 2019 ஜூலை 13, 2020, 21, 22, 23 இது 24வது ஆண்டு. இதே ஜூலை 13ஆம் தேதி நம்ம ஒரு வருஷமும் வீடியோ போடுவோம். மாந்தியை பற்றின வீடியோ வந்துட்டு இதுக்கான காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். என்னோட ஜாதகத்தில் மாந்தி நிற்கக்கூடிய இடத்துல என்னுடைய லக்னாதிபதியான சூரிய பகவான் தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த ஆக்சிஸ் பாயிண்ட் சரியாக இந்த ஒரு டேஸில் கரெக்டாக வந்துட்டு ஆகும் வந்துட்டு. ஸோ அதனால் எனக்கு ஒரு ட்ரிகர் மாதிரி வந்துட்டு இந்த மாந்தி பொறுத்த வரைக்கும் பேசணுங்கிற உணர்வு, ஏதோ ஒன்று வெளிப்படுத்தணுங்கிற உணர்வு மாதிரி, ஏன்னா சூரியன் எதையுமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய கிரகம், வெளிப்படுத்தக்கூடிய கிரகங்கிறதுனால அந்த மாந்தியோட கடக்கக்கூடிய பாகம் போகிறது, அதே ஒரு ரிப்பீட்டடான ஒரு விஷயத்தை என்ன பண்ண வைக்கிறதுன்னு நான் சொல்லியிருப்பேன் வந்துட்டு. ஏன்னா மாந்தி இட்ஸ் அ லூப் பிளானட், அதாவது நம்ம வந்துட்டு ஒரு காரியத்தை செய்கிறத தொடர்ச்சியாக செய்ய வைக்கிறது. ஒரு பழக்கம்னு சொல்கிற மாதிரி. நீங்கள் வந்து மாந்தி என்னை வந்துட்டு எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, என் நவகிரகத்தில் வந்துட்டு 9 கிரகம் இருக்குது, 10 கிரகம் மாந்தியை நான் வந்துட்டு லைஃப்பில் பார்க்கவே இல்லையே, எது என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா, நீங்கள் செய்யக்கூடிய அனிச்சை செயல்கள் வந்துட்டு பழக்கத்தில் வந்துட்டு உட்கொண்டிருக்கும். வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள், காலைல எழுந்தோடனே ப்ரஷ் தூக்கிட்டு பல் விளக்குறது வந்துட்டு, நீங்கள் வந்து பைக்கில் எதையோ யோசிச்சுட்டே போவீங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்கலாக பைக் கரெக்டாக கீர் போடும் வந்துட்டு. இப்போ லேடிஸ்க்கு குக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக உப்பு உரப்பு அப்படியே டக்குன்னு போட்டு அப்படியே வதக்குவீங்க வந்துட்டு. அதாவது நம்ம கான்ஷியஸாக பண்ணும்போது இருக்கும்போது 9 கிரகமும் வந்துட்டு ஒர்க் ஆகிட்டுருக்கும். பட் வந்து ஒரு நம்மளோட மூளையில் வந்து இதெல்லாம் பண்ணி பண்ணி பழக்கப்பட்ட ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்துடும். இப்போ உங்களோட முதுகில் டக்குன்னு ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா மைண்ட் வரைக்கும் சிக்னல் போகாது, டம்மான்னு ஸ்பைனல் கார்டு வரைக்கும் சிக்னல் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கையில் டபார்னு அடித்து அந்த கொசு சாகடிச்சிடுவீங்க. அப்போது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு மைண்டு வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னாலும், இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு ஆட்டோட ஒரு கால் பாகத்தை வந்துட்டு வெட்டி தூக்கி போட்டிங்கன்னா அந்த சதை துடிச்சிட்ருக்கும் வந்துட்டு. அந்த துடிப்பு அப்படிங்கிறது வந்துட்டு சதையிலையும் இருக்கும் வந்துட்டு, அந்த உணர்வு பொறுத்த வரைக்கும். இப்போ அந்த பாகத்துக்கு எந்த கிரகம் இயங்குது அப்படிங்கிற மாதிரி, சனி பகவானோட காலை வந்துட்டு வெட்டி தூக்கி போட்ட ஒரு சதை பிண்டம், அந்த கால், அதுலேருந்து உருவானவர் வந்துட்டு மாந்தி அப்படிங்கிற மாதிரி. இந்த மாந்திக்கு பிரெயினே பெருசாக தேவை கிடையாது வந்துட்டு, நவகிரகமே தேவை கிடையாது வந்துட்டு, நவகிரகம் இல்லாமலே இயங்கக்கூடியது. அதுதான் வந்து லங்கேஸ்வரனுடைய மகன் இந்திரஜித்துக்கு நவகிரகத்தை தாண்டி மாந்தி வந்துட்டு இறப்பை கொடுத்தது போல், நவகிரகத்தை தாண்டி இந்த மாந்தியால் ஒருத்தவனுக்கு நல்லதும் பண்ண முடியும், கெடுதலும் பண்ண முடியும். பட் ஒர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னா, 10, 11 தவிர்த்து மாந்தி எங்கே இருந்தாலும் கெடுதல் மட்டும்தான் பண்ணுவார் வந்துட்டு. மாந்தி 10, 11 அடிக்கவும் மற்ற கிரகம் கெடுதல் பண்ணணும்னு நினச்சாலும் கூட ஜாதகர் எப்படியா இருந்தாலும் காவந்து பண்ணுவார். மீன்ஸ் தட் 10, 11 தான் இங்கே பிரச்சனையே வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. மிச்ச நவகிரகங்கள் பிரச்சனை பண்ணாலும் மாந்தி காவந்து பண்ணுவார். அதே போல் 10, 11 எனக்கு இல்லை அப்படின்னா நான் வந்துட்டு வாழ்க்கையை எனக்கு சூன்யமாக போகணும், அதுவும் கிடையாது. மிச்ச நவகிரகங்கள் நல்லது பண்ண முயலும், பட் மாந்திக்கு எடுக்கிறதுக்கு முயல்வார். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ் இங்கே பொறுத்த வரைக்கும். மிச்சம் எல்லா கிரகமே எனக்கு கெடுதல் பண்ணுறதுங்கிறது நம்ம அந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் போக வேணாம் வந்துட்டு. பட் ஆனால் இதோட இயல்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, மாந்தி பொறுத்த வரைக்கும் 9 கிரகத்தை எதிர்த்து வேலை செய்யக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது மாந்திக்கு உண்டு. அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஷனுங்கிறது பல ஆடியோக்களில் பண்ணியிருக்கோம். ரொம்ப டீட்டெயில் டிஸ்கஷன்ஸ் இந்த சேனல் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க தெரியும் வந்துட்டு. தெரியாதவங்க இந்த முதல் 7 வருஷமாக இதை பற்றி வந்துட்டு இதே டேட்ஸில் நான் வீடியோஸ் போட்டிருப்பேன், அந்த மாந்தி வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இது வரைக்கும் கவர் பண்ணாத ஒரு சில மாந்திரிக சூக்ஷமான மாந்தியை பற்றி நம்ம பார்ப்போம் வந்துட்டு. எங்கெங்கெல்லாம் ஹிடன் ஸ்பாட்டடாக மாந்தி வந்துட்டு உங்களுடைய ரியல் லைஃப்பில் ஒளிஞ்சிட்ருக்குங்கிற மாதிரி பார்ப்போம். ஃபைன், சரி சார். எனக்கு நவகிரகத்தில் எல்லா கிரகத்தையும் எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. சூரியனுக்கு வந்துட்டு ஒரு தனிப்பட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது, புதன் திங்கிங்கிறாங்க, சந்திரன் பொறுத்த வரைக்கும் மனசுங்கிறாங்க, சூரியன் பொறுத்த வரைக்கும் உடல் வந்துட்டு, இந்த மாதிரி வெவ்வேறு கிரகத்துக்கும் வெவ்வேறு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா இப்போ மாந்திக்கு என்ன அப்படிங்கும்போது நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நம்ம அமைதியாக ஒரு இடத்துல உட்காரும் போது நமக்குள்ளுக்கேருந்து ஒரு குரல் ஒன்று வந்து பேசும் வந்துட்டு. இந்த குரல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, நவகிரகமே பார்த்திங்க அப்படின்னா இந்த குரல் இப்போ நமக்கு வலுத்த கிரகம்னு நான் சொல்கிறது வலுத்த கிரகம்னா அது நெகட்டிவ் கிரகமாகவும் இருக்கலாம், பாசிட்டிவ் கிரகமாகவும் இருக்கலாம். நம்ம சும்மா போய் வெட்டியாக உட்காந்து இதை நீ எடுத்து இப்படி பண்ண, அதை எடுத்து அப்படி போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு குரல் ஒன்று பேசும் வந்துட்டு.
இந்த மனசு என்ன பண்ணும்னா அப்படியே அமைதியாக உட்காந்துட்ருக்கும். இப்போ டமார்னு அப்படியே வந்துட்டு ஒரு குரு பகவான் பேசுகிறாருன்னா நம்ம அப்படியே கோயிலுக்கு போகலாமா, நல்லா போனால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு குரு பகவான் டப்புன்னு உங்களுக்கு வலுவாக இருந்தாருன்னா பேசுவார். அடுத்தது சம்மந்தமே இல்லாமல் ராகு பகவான் வலுவாக இருந்தார் அப்படின்னா, ஏய் நீ என்ன பண்ணுற அப்படின்னா அப்படியே போயிட்டு அவனை கெடுத்து அப்படி குட்டிச்சோறு அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஏன்னா அவன் அன்னைக்கு உனக்கு ஒரு கெடுதல் பண்ணான் அப்படின்னு வந்துட்டு உடனே டக்குன்னு சுக்கிரன் வர, ஏய் இல்லை இல்லை அவனுக்கு வலிக்க வேணாம், நீ வேணா அதை எடுத்துக்கோ, அதுக்குன்னு மற்றவனை போயிட்டு கெடுக்கணும்னு யோசிக்காதுங்கிற மாதிரி சுக்கிரன் ஒரு ஐடியா கொடுப்பாரு. கேது சொல்லுவார், அன்னைக்கு ஒரு கஷ்டம் நடந்துச்சுல, நீ அதை பற்றி ஃபீலே பண்ணலையே, கொஞ்ச நாள் ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி கேது இழுத்து விடுவார். இப்படி வேரியஸ் பிளானட் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த குரல் வழியாக பேசி ஆக்சஸ் பண்ணி, ஏன்னா இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும், மனசில் ஒரு கிராஃப் மாதிரி இருந்துட்டு மனசுக்குள்ளுக்கு வந்துட்டு அப்ஸு டவுன்ஸு, நல்லா இருக்கேன்னா அப்படின்னு நீங்கள் வந்துட்டு சொல்கிறீங்க அப்படின்னா நல்ல கிரகம் ஏதோ பேசிகிட்டு இருக்கான், உள்ளுக்குள்ளே பொறுத்த வரைக்கும் மனசு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அன்றைக்கி ரொம்ப மட்டமாக அப்படியே மூட் அப்செட் ஆகி வெறியாகி போய் உட்காந்திங்கன்னா எக்ஸ்டர்னலாக யாராச்சும் உங்களை வந்து திட்டி அதனால் நீங்கள் அஃபெக்ட் ஆகிறதுனாலங்கிறது வந்துட்டு வேறு கோச்சார இம்பேக்ட், அது டிஃப்ரெண்ட் வந்துட்டு. மற்றவங்க அஃபெக்ட் பண்ணதுனால உங்கள் மனசு டவுன் ஆகிறது அப் ஆகிறதோ வந்துட்டு. பட் நீங்கள் சொந்த மனசு சும்மா உட்காந்துருக்கும் போதே உங்களை அப் பண்ணுதா டவுன் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் கிரகம் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அப் ட்ரெண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டில் சூப்பராக போயிட்டுருப்பீங்க. இல்லை உங்கள் மனசே வந்துட்டு சாட்டன், சனி பகவான், கேது பகவான் ஒர்க் ஆகிட்டு இருந்தாருன்னா, நான் அன்றைக்கி இந்த பாவம் சும்மா விட மாட்டேங்குது, அன்றைக்கி நம்ம இப்படி ஆகிடுச்சு அப்படி ஆகிடுச்சேன்னு போட்டு ஓரட்டிக்கிட்டு இன்னும் மனசை பொறுத்த வரைக்கும் டவுன் ஆக்சிஸில் டவுன் ரேஷியஸில் கொண்டு போயிட்டுருப்போம் வந்துட்டு. சரி, இங்கே எங்கடா மாந்தி வந்ததுன்னு கேட்டால், இந்த மாந்தி வந்து நல்லா இல்லை அப்படின்னா ஜென்ரலாக இந்த நெகட்டிவ் பிளானட்டுக்கு அதீத வலு கொடுத்துரும். சாட்டன், ராகு, கேது இதுக்கெல்லாம் வந்துட்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ஸில் இந்த மாந்தி போயிட்டு நெகட்டிவ் பிளானட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அதிகமாக போட்டு அழுத்தம் வந்துட்டு. சரி, இதுவே மாந்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த நெகட்டிவ் பிளானட் அழுத்தும் போது மாந்தி வந்துட்டு எதிர் திசையில் செயல்பட்டு, அன்னைக்கு நம்ம சோகமாக இருந்தோம்னா சோகமாக இருக்கான்னு கேது சொல்லும் போது, நான் ஏன்டா சோகமாக இருக்கணும் வந்துட்டு, நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் சூப்பராக இருக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு என்ன நானே எடுத்துகிட்டு வரேன் பாருன்னு சொல்லிட்டு செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு மாந்தி வேலை பார்க்கும். அப்போது இந்த 3 கிரகம் பிடிச்சி ராகுவோ கேதுவோ சாட்டனோ இழுத்தாலும் கூட மாந்தி எதிர் திசையில் செயல்பட்டு நெகட்டிவான பிளானட்டை வலு தூக்குறது. அதாவது எப்படி இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறது, இப்போ ஒரு ராகு பகவான் இப்போ என்ன பண்ணுறாங்க, ராகு பகவான் சொல்கிறார், இன்னொருத்தன் பழி வாங்கிட்டான்டா, இந்த பழி வாங்கிட்டா நான் திருப்பி பழி வாங்கினா தான் எனக்கு தூக்கம் வரும் வந்துட்டு. அடுத்தது மாந்தி உள்ளுக்குள்ள வரும், பழி தானே வாங்கணும், சரிவா வந்து பழி வாங்கிடலாம் வந்துட்டு. அடுத்தது மாந்தி அழைச்சிட்டு போவோம், என்ன பண்ணோம், அவனை போய்ட்டு கத்தியால் குத்திடலாம், அப்படியே கிட்டக்கு அப்படியே போவீங்க வந்துட்டு. சரி கத்தி எடுத்து வா குத்த போகலாம் வா வந்து, அதுக்கப்புறம் டப்புன்னு மாந்தி சொல்லும், இல்லை நம்ம குத்தணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வேரியஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது, போலீஸ் பிடிச்சிடுவாங்க, இவ்வளோ மாட்டிடுவா வந்துட்டு, இதெல்லாம் தேவையா, அதுக்கப்புறம் மிச்ச சொச்ச லைஃப் போயிடும் வந்துட்டு, கோர்ட்டு கேஸுன்னு உட்காரணும் வந்துட்டு, லைஃப்பில் நிம்மதி போயிடும், இந்த ஒரு செகண்ட் நல்லாயிருக்கும், பட்டு இதெல்லாம் தேவையா, சரி இருந்தால் நீ குத்திவிட வந்துட்டு, ஏன்னா அவன் மனசு கேட்காதுல வந்துட்டு, சாட்டிஸ்ஃபை ஆகாதுல, சரி சரி குத்து அப்படின்னும். அவன் கிட்டக்க போகிறதுக்குள்ள, ஏய் பாருடா உன்னோட மிச்சம் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் லைஃப் போயிடும், உன்னை எல்லோரும் கொலைகாரன்பாங்க, சரி சரி பரவாயில்ல, உனக்கு உன்னுடைய வீம்பு தான் முக்கியம், குத்திடு அப்படின்னு வந்துட்டு மாந்தி வந்துட்டு. அவன் அங்கேருந்து போகிறதுக்குள்ள, ஐயையோ இவன் இப்படிலாம் பண்ணால் லைஃப்பில் இருக்கக்கூடிய இவ்வளோ கெட்டது நடந்துருமேன்னு சொல்லிட்டு, சரி போனால் அவனை மன்னிச்சு விட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அவங்கள அங்கேருந்து உங்களுடைய ஆங்கிள்லே போயிட்டு உங்களே நான் குத்த மாட்டேன்டா அப்படின்னு உங்களை சொல்ல வச்சு, நான் ஏன்டா இப்போ குத்தணும், நான் போனால் குத்தணுன்னா இந்த விளைவுகள்லாம் ஏற்படும்டாங்கிற மாதிரி உங்கள் போக்குக்கு உங்களை விட்டே உங்களை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி விட்ரும் மாந்தி பொறுத்த வரைக்கும். பிகாஸ் இஃப் இட் கம்ஸ் டு ராகு, இந்த ராகு எப்படி மாந்தி மேற்கறிக்கிறாருன்னு நான் சொன்னேன். கேது அடுத்தது. இப்போ கேது என்ன பண்ணுறாரு, அப்படியே பிடிச்சி இழுத்துட்டே போயிட்டுருக்கிறார், எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது, அன்றைக்கி எனக்கு வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆகிப்போச்சு, எனக்கு அன்றைக்கி கஷ்டமாயிடுச்சு, எனக்கு பணம் விரயமாச்சு, அது இதுன்னு புலம்பிகிட்ருக்கா வந்துட்டு. மாந்தி, ஆமாம் நீ நிறையா விட்டுட்டல, சரி சரி விடு இன்னும் நிறையா விட்டுன, பரவாயில்லடா நீ அந்த லெவலுக்கு மாந்தி பேசும் பொழுது, ஏன்னா உள்ளுக்குள்ளுக்கே ஒரே குரலுக்குள்ளுக்கு ரெண்டுமே பேசும், 2 கிரகங்களும். நீங்கள் கவனித்து பார்த்தவங்களுக்கும் புரியும். அதாவது இது வாக்கி டாக்கிங் மாதிரி, ஒருத்தவங்க ஒரு டயத்தில் ஒரு செகண்டில் ஒரே ஒரு ஆள் தான் பேசுவாங்கிற மாதிரி மாந்தி ஒரு டோன் பேசும், அடுத்தது பாஸ் ஆகிட்டு கேது ஒரு டோன் பேசும். பட் உங்கள் உள் மனசுக்குள்ளே அது நடந்துகிட்டே இருக்கும் வந்துட்டு. இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் மாந்தி செயல்படும் போது என்ன பண்ணுவாருன்னா,
சரி நெறையா அன்னைக்கு இழந்திருக்க வேண்டியது நீ ஆனா 100 விஷயம் இழக்க வேண்டிய இடத்துல நீ 10 தான் இழந்திருக்க போல இருக்கு. சரி, சரி தான் நம்ம 10 இழந்திருக்கோம். நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்ட அப்படிங்கிற மாரி மாத்தி பேசும் வந்துட்டு. கேது கொஞ்சம் ஒரு ஆட்டமா இருக்கும். ஆமால்ல அன்னைக்கு நெறையா இழந்திருக்க வேண்டியது. பட் இவ்வளோ தானே இழந்திருக்கோம் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் உணர்வு வரும். இப்படியே பேசிட்டே இருக்கும்போது, பரவால்ல. ஆனா உன்ன அடிச்சவனுக்கு அவனுக்கு எப்படியும் ஒரு இழப்பீடு வருமேங்கும்போது, மனசு கொஞ்சம் யோசிக்கும். ஆமால்ல கர்மா இருக்குதுல்ல. கண்டிப்பா அவனுக்கு இழப்பீடு வந்துரும். பட் இருந்தாலும் இப்ப நான் தானே இழந்திருக்கேன். அவன் இழக்கலையேன்னு சொல்லி உங்க மனசுக்குள்ளுக்க கேது பேசும். அடுத்தது மாந்தியினுடைய நிலை. இப்படியே மேக்கரிச்சு, மேக்கரிச்சு பாரேன் இந்த சைடு உனக்கு ஒரு லாபம் வந்திருக்கு. நீ அங்க இழந்தோனே வந்துட்டு, அப்போ உன்ன நீ நல்ல ட்ராக்ல போயிட்டுருக்க போல இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திக்க வைக்கும் பொறுத்தவரைக்கும் கேதுவ மாந்தி வந்துட்டு. அப்போ, ஆமா கொஞ்சம் லாபம் வந்திருக்கு. ஏய் நீ பாரேன் அங்க இழந்தோனே அந்த தோஷம் அங்க போன மாதிரி இருக்குது வந்துட்டு. நல்லா இருக்குது போல இருக்கே அப்படிங்கும்போது டக்குனு மாந்தி வந்துட்டு. ஆமால்ல நான் இத்தன நாள் நல்லால்ல நான் இழந்ததுக்கு அப்புறம் என் லைஃப்ல நான் நல்லா குரோத் ரேஷியோஸ் எதிர்பார்க்குறேன்னு சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு உள் மனசுக்குள்ளுக்கு கேது பேசும். அந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கே தெரியாம அந்த நெகட்டிவிட்டிய இந்த மாந்தி போக்கி விட்டுரும் வந்துட்டு. மனசு ரீதியாவும் சரி, இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் புரிதலுக்காக சொன்னேன். இது சில பேருக்கு எந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல புரியுதுங்கிறது தெரியல. தனிமையில இருக்கக்கூடியவங்களும், அதாவது அதிகமா தனியா தான் கூட ஸ்பெண்ட் பண்றவங்களுக்கு நான் பேசுற ஆஸ்பெக்ட்ஸ் புரியும் வந்துட்டு. நமக்குள் ஒரு குரல் இருக்கும். எஸ். சரி நமக்குள்ள இருக்க குரல் மட்டும் தான் பேசுமானா, வெளியில இருக்கக்கூடிய நட்பு வட்டங்கள் உங்களுக்கு அமையறதுலயும், உங்களுக்கு மாந்தி பலமா இருந்தா, உங்கள மேல் தூக்கக்கூடிய நட்புகள் அமையும். மாந்தி உங்களுக்கு பலகீனமா இருந்துச்சு அப்புட்ன்னா, உங்கள கீழ இறக்கக்கூடியவோ, இல்ல உங்கள வில்லங்கத்துல மாட்டி விடக்கூடிய நட்புகளா இருக்கும். உங்க ஜாதகத்துல மாந்தி வலுத்திருந்தா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல ஜெம்மா கிடைப்பாங்க. நல்ல நட்புகள் கிடைக்கும். அவங்களால நீங்க அபிவிருத்திய தான் சந்திப்பீங்க. உங்கள மேல் நோக்கி தூக்குறது போல இருக்கும். உங்கள வந்து உயர்த்தி கொண்டு போறது போல இருக்கும். மாந்தி ஒழுங்கா இல்ல அப்படின்னா, சப்போஸ் 7ஆம் அதிபதி ஒழுங்கா இருந்து மாந்தி ஒழுங்கா இல்ல அப்படின்னா, நட்புகள் கிடைக்கும். ஆனா அந்த நட்புகளால உங்களுக்கு நல்லது பண்ண முடியாது. அப்படி அமையும் வந்துட்டு. இதுவே உங்களுக்கு 7ஆம் அதிபதியே ஒழுங்கா இல்ல. ஆனா மாந்தி நல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் உங்களுக்கு குதர்க்கம் பண்ணி கெட்டது பண்ணணும்னு அவங்க நட்பு நெனப்பான். ஆனா அவன் என்ன பண்ணாலும் உங்களுக்கு நல்லதுல போய் முடியும். இதுதான் அந்த டிஃபரன்ஸ் பொறுத்தவரைக்கும். இதுவே 7ஆம் அதிபதி நல்லா இருந்து, மாந்தியும் நல்லா இருந்தா வெல் அண்ட் குட் சூப்பர். நல்ல நட்பு, நட்பினால் நல்ல ஆதாய அனுகூலம். ஸோ இந்த மாதிரி இந்த மாந்திங்கிறது ஒரு சப்போர்ட்டிவ் பிளானட் போல எல்லா பிளானட்டுக்கும் ஆன் டாப் ஆஃப் தட் செயல்படும். சரி. அடுத்தது புதனோட அதாவது புதன் ஒர்க் ஆயிட்டு இருக்கும் உங்க சுய ஜாதகத்துல. புதன் நல்ல பலமா இருக்கு. ஆனா அந்த மாந்தியும் நல்ல பலமாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, கிரிட்டிக்கல் திங்கிங் பேசிக்கலா. நான் நல்லா திங்க் பண்ணுவேங்க. எதுவா இருந்தாலும் நான் திங்க் பண்ணி சூப்பரா தாங்க பண்ணுவேன். பெர்ஃபெக்ட், வெல் அண்ட் குட், சூப்பர். வென் இட் கம்ஸ் டு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ், ஒரு அழுத்தகரமான, இக்கட்டான ஒரு சூழல்ல அடுத்த 1/4 மணி நேரத்துக்குள்ளுக்க நீங்க இந்த ஒரு விஷயத்த பண்ணா மட்டும் தான் நீங்க ஜெயிச்சீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைமர் மோட்ல தூக்கி போடும் வந்துட்டு பேசிக்கலா. நம்மளோட லைஃப்ல நெறையா நடக்கும். இந்த 10 நிமிஷத்துக்குள்ளுக்க நீங்க மணிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா தான், அடுத்த இந்த ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளுக்க இந்த ஒர்க்க நீங்க முடிச்சா தான், அப்படிங்கிற மாரி உங்கள இக்கட்டான சூழல்ல கொண்டு போயிட்டு ஒரு சிச்சுவேஷன்ஸ் நகர்த்தும். இதுல பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 90% மக்கள் வந்து ஃபெயில் தான் ஆவாங்க. பதட்டத்துல தப்பு தப்பா பண்ணுவாங்க. இல்ல இந்த லாஸ்ட் மினிட் ஒர்க் அவங்களுக்கு உருப்படாம இருக்கும் வந்துட்டு. ஒழுங்காவே இருக்காது வந்துட்டு. இதுவே மாந்தி பலமா இருக்கக்கூடிய ஜாதகருக்கு என்ன ஆகும்னா, அவன் தெளிவா இருக்கும்போது கூட ஒழுங்கா பண்ண மாட்டான். ஆனா இந்த டைமர் மோட்ல பதட்டத்துல அவன் பண்ற காரியம் அவனுக்கு சூப்பரா போய் முடியும். ஏன்னா, மாந்தி எப்படிப்பட்ட இடத்துல பொறந்துச்சு அப்படின்னா, எந்த கிரகத்தாலும் எதுவும் பண்ண முடியாதபோது அது பொறக்குது. அப்படிங்கும்போது, உங்க ஜாதகத்துல உங்க 9 கிரகத்தால ஒண்ணுமே அந்த இடத்துல சாதிக்க முடியலங்கும்போது தான் நீங்க அந்த இக்கட்டான சூழலுக்கே போறீங்க. அப்போ அந்த இக்கட்டான சூழல்ல ஜென்ரலாக இப்போ ஒரு சந்திரன் வலுத்திருக்குது, புதன் வலுத்துட்ருக்கு, சூரியன் வலுத்துட்ருக்குன்னா நல்லது பண்ணும். ஆப்வியஸா நல்லது பண்ணும். அன்னைக்கு கோச்சாரத்துல அந்த கிரகம் சிக்காம இருக்குது அப்படின்னா, நீங்களும் ப்ரெஷர்டு சிச்சுவேஷன்ஸ பெட்டராவே ஹேண்டில் பண்ணுவீங்க. ஏன்னா மாந்தி சுலபம், அதாவது சாதகம் இல்லாத நேரமா இருந்துச்சு. அந்த மாந்தி உங்களுக்கு ஜாதகத்துல சுயஜாதகம் நல்லா இல்லன்னா, அது வந்து நல்லது பண்ணக்கூடிய சூரியன கூட தடுக்கும் வந்துட்டு. ஆனா, இந்த மாந்தி உங்களுக்கு நல்லதா இருக்குது. சூரியன் நல்லா இருக்குன்னா, சூரியன சப்போர்ட் பண்ணி, அந்த
இக்கட்டான டைம் பீரியட் பணம் பத்தல. நீங்க கேட்குறீங்கன்னா, வந்து பணத்த யாரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு போட்டு விடுவாங்க அந்த லாஸ்ட் மினிட்ல. மாந்தி சாதகமா இல்ல அப்டின்னா, அதில பணம் கேட்டாலும் கிடைக்காது வந்துட்டு. அடுத்தது என்னது, அந்த ஒர்க் ஏதோ ஒண்ணு லாஸ்ட் மினிட்ல பண்ணி ஏனாதானோன்னு வைக்க மாட்டீங்க வந்துட்டு. நீங்க அந்த லாஸ்ட் மினிட்ட பார்க்குற ஒர்க்ல உங்களுக்கு புரியாத பாயிண்ட்ஸ்லாம் புரியும் வந்துட்டு. நல்லா பார்த்தீங்கன்னா, அந்த டயத்துல அவ்வளோ நாளைக்கு பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் கண்ல சிக்காது. ஆனா லாஸ்ட் மினிட்ல எல்லாமே கண்ல சிக்கும். மைண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஒர்க் ஆகும். உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோஸ்ங்கிறது 100க்கு 100% கொடுக்கும் மாந்தி பொறுத்தவரைக்கும். இஃப் இட் இஸ் இன் அ பாசிட்டிவ் சைன். ஓகே ரைட். அப்போ 2 விஷயம் இருக்கு. ஒரு டைமர், ஒரு பிரஷர் வரும்போது மாந்தி செயல்படும். இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட்டே எடுத்துக்கிட்டா சேவாக் வந்துட்டு எக்யூப்டு. சச்சின் டெண்டுல்கர் சூப்பரான பேட்ஸ்மேன். பட் ஆனா, பிரஷரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா சேவாக் அவுட் ஆயிடுவாரு. சச்சினுக்கு விளையாட தெரியாது. பிரஷர் சிச்சுவேஷன்ஸ் வரும்பொழுது மனச விட்டுருவாங்க. ஆனா டோனி நிப்பாரு வந்துட்டு. என்னன்னா, டோனிக்கு 3 பேருக்குமே நல்லா விளையாட தெரியும். 3 பேருமே சூப்பரான பிளேயர் தான் வந்துட்டு. ஆனா, அந்த பிரஷர ஹேண்டில் பண்ணக்கூடிய விதம் லாஸ்ட் மினிட் யாருக்கு அதாவது டோனிக்கு லக்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் நல்ல டோனி விளையாடுவான்னு சொல்லுவாங்க. இது 2மே உண்டு வந்துட்டு டோனிக்கு. ஏன்னா, விராட் கோலிக்கும் நல்லாவும் விளையாடுவார் வந்துட்டு. அதே போல நல்ல டாக்டிக்கல், நல்ல பிரஷர் ஹேண்ட்லிங்கும் உண்டு. பட் வென் இட் கம்ஸ் டூ லக்குங்கும்போது விராட் கோலிக்கு கொஞ்சம் ஆட்டம் காணும் வந்துட்டு. என்ன அப்படிங்கன்னா, இங்க டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, டோனிக்கு பொறுத்தவரைக்கும் இந்த லாஸ்ட் மினிட்ல அவன் அடிக்கலனாலும் கூட ஒரு பவுலர் 6 அடிச்சாச்சும் டோனிக்கு ஜெயிச்சு குடுத்துடுவான். பட் விராட் கோலி அவன் அடிக்கல அப்படின்னா, அவனுக்காக வேற ஒரு பவுலரோ, பேட்ஸ்மேனோ கூட அடிக்க மாட்டாங்க வந்துட்டு. என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் பொறுத்தவரைக்கும் மாந்தி அவனால செயல்படல முடியல. எதிர்த்தாப்புல உள்ளவனையாச்சும் செயல்பட வச்சு உனக்கு வின்னிங் மொமெண்ட் எடுத்து குடுத்துரும் 1. இன்னொன்னு பிரஷர்டு சிச்சுவேஷன்ஸ்ல பொறுத்தவரைக்கும் மாந்தி வந்து 100% செயல்படும். சக்சஸ் ரேஷியோஸ் குடுக்கும். அதனால அந்த மொமெண்ட்ல டோனி வந்து கடைசி பால்ல 6 அடிக்க முடியல அப்படின்னாலும், சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் பயந்து, அந்த மேட்ச் டோனி நின்ற தொட்டு தான் இவ்வளோ தூரம் சூப்பரா நகர்ந்துச்சுன்னு கிரெடிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டோனிக்கு போயிடும் வந்துட்டு. அவன் ஜெயிச்சாலும், தோத்தாலும் டோனிக்கு தான் அந்த கிரெடிட்ஸ் போகும் வந்துட்டு. அப்போ மாந்தி எப்படியா இருந்தாலும் அவனுக்கு 100% பேரையும் புகழையும் இந்த லாஸ்ட் மொமெண்ட்ல வாங்கி குடுத்துரும் வந்துட்டு. இப்ப இது எப்படி இந்த மேஜிக் நடக்குது அப்படின்னா, மாந்தி அந்த ப்ரெஷர்டு சிச்சுவேஷன்ஸ்ல அவங்களுக்கு என்ன தேவையோ பேரோ, புகழோ, என்னவோ வாட்டெவர் இட் இஸ்ங்கிற அந்த கிரெடிட்ஸ பொறுத்தவரைக்கும் ப்ரெஷர்டு மொமெண்ட்ஸ்ல மாந்தி வலுவா இருக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். இன்னொன்னு, எனக்கு மாந்தி இருக்கா? எனக்கு ஜாதகத்துல வந்துட்டு மாந்தி நல்லா இருக்கா? இல்லையே! அப்படிலாம் எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா, நான் சொல்ல சில சிம்ப்டம்ஸ் ரொம்ப ஜாதகத்தலாம் எடுத்து நோண்ட வேணாம் வந்துட்டு. சிம்பிள். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரெஷர்டான லாஸ்ட் மொமெண்ட் சினாரியோஸ் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகுதா? அப்படின்னா உங்களுக்கு மாந்தி பலமா இருக்கக்கூடிய சான்சஸ் அதீதம். அப்படி இல்ல அப்படின்னா, வேறு சில கிரகங்கள் வந்து உச்ச ஆட்சிகள் அடைஞ்சதால சில பேருக்கு ஃபேவரபுளா இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுதுன்னா மாந்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி மாந்தி நல்லா இருக்குதுன்னா, உங்க வீட்ல இறந்து போனக்கூடிய நபர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் வந்துட்டு. அவங்க உங்கள வந்துட்டு வச்சு அந்த அந்த வீட்டை இயக்குவாங்க. நீங்க தலைமை தாங்கக்கூடிய நபரா இருப்பீங்க வீட்ல. உங்களுடைய மூதாதையர்கள் உங்க இறந்து போன அப்பாவோ, தாத்தாவோ, பாட்டியோ, அம்மாவோ, இல்ல இறந்து போன உங்க வீட்ல யாரோ ஒருத்தவங்க உங்கள வழி நடத்துறத நீங்க வந்துட்டு கண்கூடா ஃபீல் பண்ணுவீங்க வந்துட்டு. ஏன்னா மாந்தி வலுத்து இருக்கக்கூடிய நபர்களை இறந்தவர்கள் ஃபீல் பண்ணி இந்த குடும்பத்தையே உயர்வு நிலைக்கு கொண்டு போவாங்க வந்துட்டு. அடுத்தது, எனக்கு கொஞ்சம் ஒரு லக் இருக்கும். நான் முன்ன பின்ன செஞ்சாலும் எனக்கு நடந்துரும் வந்துட்டு. அப்படின்னா உங்களுக்கு மாந்தி வலுவா இருக்குதுன்னு அர்த்தம் வந்துட்டு. அடுத்தது, உங்களுக்கு கிரிட்டிக்கலான மொமெண்ட்ல தான் மைண்டு சூப்பரா வேலை செய்யும் வந்துட்டு. அப்படின்னா மாந்தி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் வந்துட்டு. இந்த கிரிட்டிகாலிட்டியில வந்து மைண்டு வேலை செய்றது புதனுடைய காரகத்துவமும் இம்பார்ட்டன்ட் ஆப்வியஸ்லி. பட் அந்த புதனோட சேர்ந்து மாந்தி வேலை செய்யும்போது கிரிட்டிக்கல் திங்கிங் லாஸ்ட் மினிட் கிரிட்டிக்கல் திங்கிங் ஒர்க் ஆகும். எனக்கு லக் ஃபேவர் ப்ளஸ் வந்துட்டு மாந்தி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தா சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லா இருந்து மாந்தி நல்லா இருந்தார் அப்படின்னா லாஸ்ட் மொமெண்ட்டில் லக் ஃபேவர் நிறையா தூக்கி கொடுக்கும் வந்துட்டு. அதே போல் நான் கடைசி டயத்தில் மொமெண்ட்டில் நல்ல டிசிஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது ஒர்க் ஆகுது அப்படின்னா டிசிஷன் எடுக்கிறது சூரியனோட காரகத்துவம். லாஸ்ட் மினிட் டிசிஷன் மாந்தியோட சூரியன் சேருதல்னு அர்த்தம். அதாவது மாந்தி சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுல ஜாதகத்தில் தனியாக சூரியன் ஆட்சியோ உச்சமாக இருக்கணும். மாந்தியும் 10-11 நிற்கணும். இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்டில் இருந்துச்சு அப்படின்னா அவர் கடைசி மொமெண்ட் எடுக்கிற டிசிஷன்னால ஒரு மிகப்பெரிய ஆபத்துகள் தவிர்க்கப்பட்டிருக்கும். நல்ல ஒரு மொமெண்ட்டை இது பண்ணியிருப்பார். இந்த லாஸ்ட் மினிட்ல மாந்தி குரு நல்லா இருக்குன்னா ஒரு குரு உட்காந்துருப்பார் வந்துட்டு, இல்லை யாரோ ஒருத்தர் நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்க. உங்கள் அட்வைஸில் பார்த்தீங்கன்னா அவன் நல்லா இருந்து உயர்ந்துருவான் வந்துட்டு, எதிரில் இருக்கவன் வந்துட்டு. இந்த மாதிரி மாந்தி நல்லா இருக்கு சாட்டன் இதுவாக, அதாவது மாந்தியும் சாட்டனும் இருக்குது ஒரு பாசிட்டிவ் விஷயம் பண்ணும் அப்படின்னா
நல்லா போயிட்டுருப்பான். நிறைய ஒரு ஹிட்லரே பாவம் பண்ணி போயிட்டுருக்கு. நீ பாவம் பண்ணால் இப்படிலாம் தப்பு நடக்குதுடா கர்மாடா வந்துட்டு நீலாம் பண்ணாத வந்துட்டு நல்லபடியாக திருந்தி வாழ். நீங்கள் போய் ஒரு அட்வைஸை கொடுப்பீங்க, அவன் திருந்தி வாழ்ந்துட்டுருப்பான் வந்துட்டு. நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்க சார், அதனால் நல்லா இருக்கேன் சார்மா. ஏன் நம்ம போகிற போக்கு தாண்டா சொல்லிட்டு போனேன், எப்போ நல்லா இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய வார்த்தையை கேட்டு அவன் நல்வழிப்படுங்கிறது விதியாக இருக்கும். இது சாட்டன் மாந்தி வந்துட்டு ராகு. ஒரு 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 முரண்பாடாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்க நல்லாக்கி விட்டுரும். இதுவே உங்களுக்கு ராகுவும் மாந்தியும் 2 பேருமே நல்லா வலுத்திருக்கும்போது நீங்கள் ஒருத்தவருக்கு வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது கேது மாந்திங்கிற மாதிரி வெவ்வேறு விதமான டிஃப்ரென்ஷியல் காம்பினேஷன்ஸில் எப்படி செயல்படும். சரி, ஓகே, ரைட். நான் காம்பினேஷன்ஸை பற்றி இங்கே நான் பெருசாக பேசுகிறேன், ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸில் 7 வருஷமாக பேசிகிட்ருக்கோம். பட் ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த 9 கிரகம் இயங்க முடியாத தன்மையில் மாந்தி வேலை செய்யும். அப்போது உங்களுடைய அன்றாட லைஃப் ஸ்டைலில் எப்பப்பெல்லாம் உங்களுடைய அதாவது முக்கட்டான சூழல்னா எல்லா கிரகமும் ஸ்தம்பனம் ஆகிறது. கிரகங்கள் ஒர்க் ஆகுனா மாந்தி வேலை செய்யும். இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வந்து தோற்று போகுதுன்னா உங்கள் குலதெய்வம் இருக்குது இல்லையா, அது மாந்தி வழியாக தொடர்பு கொள்ளும். உங்கள் வீட்டில் இறந்து போன நபர்கள் மாந்தி வழியாக தொடர்பு கொள்ளும். அதாவது தொடர்பு கொள்வாங்கன்னா உங்களுக்கு மாந்தி நல்லா இருக்குன்னா உங்களால் அந்த அமானுஷ்யத்தை புரிஞ்சுக்க முடியும் வந்துட்டு ஜென்ரலாக ஜாதகத்தில். அந்த ஒரு சூப்பர் நேச்சுராலிட்டியை புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று, இந்த மாந்தி இருக்குது அப்படின்னா அவனால் அதாவது எப்படின்னா ஒரு விஷயத்த வந்து அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ குருவே கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பரில் சொல்லுவோம். அதாவது என்னென்னா ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது. அதாவது இந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரம் ரோட்டில் இப்படியே நேர்வழியாக கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிட்டு போனால் தான் அந்த ஹாஸ்பிட்டல் போய் நான் சேஃபாக வந்துட்டு. பட் ஆனால் இந்த ப்ரோட்டோக்காலை உடச்சி நான் ரிவர்ஸில் வந்துட்டு முன்ன பின்ன பிளாட்ஃபார்மில் விட்டு ஓட்டிகிட்டு போயாச்சும் ஆபத்தான நபரை நான் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பேன் அப்படின்னா சுக்கிரன் சேர்ப்பார். வந்து குரு போக மாட்டார். நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ரோட்டில் தான் போவேன் அப்படின்பார் வந்துட்டு. இதுவே மாந்தி போகுது அப்படின்னா இந்த குரு சுக்கிரன் இது எல்லாத்தையும் தாண்டி எந்த விதமான நெகட்டிவ் பாசிட்டிவ் இம்பேக்டெல்லாம் தாண்டி அந்த நபரை பொழைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும். ஏன்னா இதில் குருவோ சுக்கிரனோ ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகிறதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. மாந்தி இதை அந்த ஆளையும் ஜெயிக்க வைக்கணும். அதுக்காக நான் இப்படி தான் போகணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல ஏதாச்சும் முதலுதவி கொடுக்கணுமா, எடுத்து கொடு. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கில் எது ஆக்சுவல் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்க்கும் வந்துட்டு. அடுத்தது பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளை தூக்கிட்டு போகிறோமா, இங்கேருந்து டாக்டரை கூப்பிட்டு போகிறோமா, பக்கத்தில் டாக்டர் இருக்கா, எது பாசிபிளான சுச்சுவேஷன்ஸில் இப்போதைக்கு துரிதமாக வேலை செய்ய வைக்க முடியும். அந்த துரிதமான சுச்சுவேஷன்ஸில் எது பெட்டராக இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயாகணும் அப்படின்னா அதை விட ஷார்ட்கட்டான ஏதாச்சும் ரூட்டோ வேவோ இருக்குது. அந்த லாஸ்ட்டு மொமெண்ட்டில் வந்து எல்லோரும் பதட்டம் அடைவாங்க. இந்த தேரையர் சித்தர் பண்ண மாதிரி தான் வந்துட்டு இந்த ஒரு மூளையை வந்துட்டு கபாலத்தை வந்துட்டு தவளை பிடிச்சிட்டு இருக்குதா வந்துட்டு ஐயோ என்னடா பண்ணுறதுக்கு தவளையை பிச்சு எடுக்கலாமா, இல்லை அப்படி எடுக்கலாமா இப்படி எடுக்கலாமா, இல்லை டக்குன்னு தூக்கி அந்த ஒரு செகண்ட் திங்க் பண்ணுறதுலாம் அங்கே டைமிங்கே கிடையாது. தண்ணியை தூக்கி பக்கத்தில் போய் தண்ணியை பார்த்தா தவளை தவும் அப்படின்னு ஒரு தோணுது இல்லையா. இந்த ஒரு வெல்பீயிங்டு சுச்சுவேஷன்ஸில் தோணக்கூடிய அந்த ஒரு $1 மில்லியன் ஐடியா இருக்குது இல்லையா, இது மாந்தி கொடுக்கும் பேசிக்கலாக. ஏன்னா இங்கே வந்து நான் ஒரு 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், நான் கபாலத்தை திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்குறேன், அந்த மூளையை ஒரு தவளை பிடிச்சிட்டு இங்கே எல்லோரும் திங்க் பண்ணி சொல்லுங்கள் வந்துட்டு நீங்கள் திங்க் பண்ணி கரெக்டான விடை சொல்கிறவருக்கு வந்து நான் பரிசு கொடுக்க போகிறேன். 24 மணி நேரம் நமக்கு டைம் இருந்துச்சுன்னா நம்ம சுக்கிரனை யூஸ் பண்ணியோ புதனை யூஸ் பண்ணியோ ஸ்லோவாக திங்க் பண்ணி கால்குலேஷன் போட்டு டைம் சொல்லலாம். அடுத்த செகண்ட் நீ முடிவெடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல லிமிட்டட் ரிசோர்ஸ். அப்போது என்ன நான் பண்ணணுங்கிறத முடிவெடுக்கக்கூடிய கிரகம் உங்கள் ஜாதகத்தில் மாந்தி பேசிக்கலாக. ஸோ அந்த நல்லதோ கெட்டதோ அந்த ஒரு டைமிங் கொடுக்காம அந்த இந்திரஜித்துக்கு அந்த செகண்டுக்குள்ளுக்கு லக்ஷ்மணன் வந்து இந்திரஜித்தோட காரியத்தை முடிக்கணும், இல்லை இந்திரஜித் தப்பிச்சிருவான். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான மூமெண்ட் லைஃப்பில் எல்லாருக்குமே வரும். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு சக்சீட் பண்ணுறீங்க அந்த சக்ஸஸ் ரேஷியோவை கொடுக்கறது தான் மாந்தி லைஃப்பில். அதே போல் நீங்கள் ரிப்பீட்டடாக செய்யக்கூடிய அனிச்சை செயல்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மாந்தி வந்துட்டு. அதே போல் உங்களுடைய இறப்பை கண்ட்ரோல் செய்யக்கூடியது மாந்தி வந்துட்டு. இது இல்லாமல் கேது, இது இல்லாமல் சாட்டன். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய தோஷத்தையும் இன்றைக்கி வந்துட்டு ஒரு மாரக கண்டம் இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா மாந்தி. இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா குளிகை நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிப்பீட். இந்த குளிகை நேரத்தில் என்ன, நல்லது செஞ்சிங்க அப்படின்னா அபிவிருத்தியாக நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கும், கெட்டது செஞ்சால் கெட்டதாகவே நடந்துகிட்ருக்குங்கிற மாதிரி. ஆனால் கல்யாணத்தை அங்கே தவிர்க்கணும், ஏன்னா திரும்ப திரும்ப கல்யாணம் போகிற மாதிரி நடக்கும், அது ஈவன் தான் நல்ல காரியமாக இருந்ததுங்கிற மாதிரி. ஒரு லேண்டு வாங்க போகிறீங்கன்னா அந்த டயத்தில் போய் வாங்க வந்துட்டு திரும்ப திரும்ப லேண்டு வாங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்குங்கிற மாதிரி ஒரு சில பெக்யூலியரான காரியத்தை அந்த குளிகை நேரத்தில் பண்ணுற மாதிரி தான் அந்த மாந்தி. ஏன்னா மாந்திக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஸ்பைனல் கார்ட்லேருந்து வரக்கூடிய அன்னிச்சை செயல் ரியாக்ஷன்ஸ் பண்ணல பெருசாக பிரெயின் ஒர்க் கிடையாது. பட் அது பண்ணால் சக்சீட் நடந்துருங்கிற மாதிரி தாங்கிறதுனால
அந்த எத எத எப்படி எப்படி பண்ணுங்கக்கூடிய சில குறிப்புகள் மாதிரி தான் மாந்தியை யூஸ் பண்ணுறதுங்கிறது. இந்த மாந்தி வலுத்து நிற்கிறது ஜாதகத்துலங்கிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய நிலை பேசிக்கலா. இந்த மாந்தி எதனாலாம் வலுத்து நிற்கும் அப்படின்னா, நீங்கள் போன ஜென்மத்தில் சூழ்ச்சியினால் தாக்கப்பட்டு நீ பெரிய இழப்புகள் சந்திச்சிருந்தாவோ, உங்களுடைய உயிர்கள் போயிருந்துச்சுன்னாவோ, உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு ஏன் 10லயோ 11லயோ மாந்தி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய லாபங்கள் களவாடப்பட்டிருந்தால், உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நான் நியாயமாக செய்த சில செயல்கள்னால உங்களுக்கு அதுக்கான வெகுமதிகள் கிடைக்காம இருந்திருந்தால், அதேபோல் உங்களுடைய உழைப்பு வந்து திருடப்பட்டிருந்தால், இந்த மாதிரியான சில செயல்களுக்கெல்லாம் உங்களுக்கு போன ஜென்மத்தில வெகுமதி கிடைக்கல அப்புட்ன்னா, இந்த ஜென்மத்தில 11வது பாவகத்தில மாந்தியிருக்கும். உங்களுடைய செயலுக்கு ரெகக்னைசேஷன்ஸ் இல்ல. உங்களுடைய செயல்கள் வந்துட்டு மற்றவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க வந்துட்டு. உங்களுடைய செயல் நீங்கள் வந்துட்டு எவ்வளவு கடினமா சில செயல்கள்ல இல்ல ஒர்க்கெல்லாம் நீங்க பண்ணாலும் உங்களுக்கு போன ஜென்மத்தில அதிகமான ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா, இந்த ஜென்மத்தில மாந்தி 10ல இருக்கும் வந்துட்டு. ஸோ ஜென்ரலா பொறுத்தவரைக்கும் செயலினால் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் விளைவுகள். இது எல்லாமே போன ஜென்மத்தில உங்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தால், இந்த ஜென்மத்தில 10, 11 மாந்தி அமையும். போன ஜென்மத்தில எல்லாமே ப்ராப்பரா தான் இருந்திருக்குது வந்துட்டு அப்படிங்கும்போது, இப்போதைக்கு பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து எந்த இடத்த நீங்க அதீதமா வருத்தியிருக்கீங்களோ, அதாவது ஜாதகத்தில மாந்தி குறிக்கக்கூடியது, நீங்க யார்கிட்டேருந்து இ மத்தவங்களுக்கு எத குடுக்காம நிராகரிச்சிருந்தீங்களோ ஜென்ரலா, அந்த பாவகத்தில மாந்தி இருப்பார், இந்த டயத்தில பொறுத்தவரைக்கும். அதாவது நீங்க ஒருத்தவனுடைய சுய சிந்தனைய அவன சிந்திக்க விடாம தடுத்து, ஒருத்தவன வந்து தப்பு பண்ண வச்சு, அவன நீங்க ரொம்ப வந்துட்டு வருத்தி எடுத்திருந்தீங்க அப்புட்ன்னா, உங்க லக்னத்தில இந்த ஜென்மத்தில மாந்தி இருக்கும் வந்துட்டு. போன ஜென்மத்தில எவன நீங்க பேச விடாம தடுத்து, இல்ல அவன பேசினாலே எதையாச்சும் இல்ல அவனுடைய குடும்பத்துக்குள்ளுக்க வந்து கலகத்த உண்டு பண்ணியிருந்தாலோ, இந்த மாதிரியான சில செயல்பாடுகள்லாம் போன ஜென்மத்தில பண்ணா, இந்த ஜென்மத்தில உங்களுக்கு வந்து மாந்தி இருக்கும் 2வது பாவகத்தில பொறுத்தவரைக்கும். போன ஜென்மத்தில அண்ணன எதையாச்சும் தம்பியோ, தங்கத்தையோ எதையாச்சும் வந்துட்டு அதிகமா தப்புகள்லாம் பண்ணியிருந்தீங்க அவங்க விஷயத்தில அப்புட்ன்னா, இந்த ஜென்மத்தில அவங்களால நீங்க அழுத்தத்த சந்திக்கிற மாரி உங்களுக்கு 3ஆம் பாவகத்தில மாந்தி இருக்கும் வந்துட்டு. ஸோ 4ஆம் பாவகத்தில மாந்தி இருக்குது அப்புட்ன்னா, போன ஜென்மத்தில எவனுடைய அசட்ஸையோ, இதுவையோ, அவனுடைய சுகபோகத்திலயோ நீங்க அதிகமா குறுக்கீடு, தலையீடு பண்ணியிருப்பீங்க. இந்த ஜென்மத்தில மாந்தி உங்களுடைய 4ஆம் பாவகத்தில இருக்கும். இல்ல அவனுடைய தாய் ஒருத்தவனுடைய தாய் ஏதாச்சும் உங்களால அவங்களுடைய தாய் அஃபெக்ட் ஆனனா, அந்த குழந்தை அஃபெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த ஜென்மத்தில 4ஆம் பாவகத்தில மாந்தி வாங்கி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி அந்த பாவக காரகத்துவத்த வேற ஒருத்தவன்ட்ட நீங்க புடுங்கியிருப்பீங்க. அந்த புடுங்குனத அதனுடைய வலுவ அது சம்மந்தமா நீங்க வந்துட்டு இந்த ஜென்மத்தில டார்ச்சர் சந்திக்கணும் வந்துட்டு. அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாந்தி பொறுத்தவரைக்கும் ரிவர்ஸ்ல நிக்கும் வந்துட்டு மிச்ச பாவகம் பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இதுக்கு ஏன் செயலுக்கும், லாபத்துக்கும் வந்து ரிவர்ஸ்ல பலன் வருது. அதாவது அங்க இருந்துச்சுன்னா, அது நல்லது குடுக்குது. ஏன் அங்க இருந்தா ஒருத்தன் தொழிலுக்கு எடுத்தவனுக்கு தானே மாந்தி 10ல நிக்கணும். ஒருத்தனுடைய லாபத்த கெடுத்தவனுக்கு தானே மாந்தி 10ல நிக்கணும். அது அப்படி கிடையாது. ஜென்ரலா பொறுத்தவரைக்கும் மிச்ச பாவகத்திலேயே, அதாவது 11வது பாவகத்தினுடைய கூற்று பொறுத்தவரைக்கும் 2லயும், இந்த 10ஆம் பாவத்தினுடைய கூற்று பொறுத்தவரைக்கும் 5லயுமே மாந்தி வந்துட்டு தோஷத்த வச்சிருக்கும் வந்துட்டு. 10க்கும் 11க்கும் தோஷம் இல்லாம, ஒருத்தனுடைய தொழில கெடுத்தவனுக்கும் அது வந்துட்டு என்ன ஆகும்? ஒருத்தவனுடைய செயலை கெடுத்துதல்னு வந்துரும். அப்ப செயல் எத குறிக்கிறது? கர்மாவ குறிக்கிறது. கர்மாவ பொறுத்தவரைக்கும், போன ஜென்மத்து கர்மா அப்படிங்கிறது எத குறிக்கிறது? 5ஆம் பாவத்த குறிக்கிறது. ஸோ 10க்கான பலன் முழுக்க முழுக்க 5ல் அடங்கிறதுனால 10 எம்ப்டி ஆயிடும். அடுத்தது செயலினுடைய விளைவுகள். அந்த விளைவு நல்விளைவுகளா, கெடு விளைவுகளா அப்படிங்கிறது குறிக்கக்கூடியது பொறுத்தவரைக்கும் 12வது பாவமும், 5வது பாவம். அதனால 11ல மாந்தி இருந்தா தோஷ நிவர்த்தி மாதிரி. ஒருத்தனுடைய லாபத்த புடுங்கியிருந்தோம் அப்புட்ன்னா, அது விரயத்தில தானே போயிட்டு குடுக்கணும். போன ஜென்மத்தில ஒருத்தவங்க நீங்க லாபத்தில பங்கப்படுத்தியிருந்தீங்கன்னா, இந்த ஜென்மத்தில உங்களுக்கு விரயம் தான் ஆகணும். அப்போ உங்களுக்கு 12ல தான் பொறுத்தவரைக்கும் மாந்தி நிக்கும் வந்துட்டு. நீங்க போன ஜென்மத்தில ஒருத்தவங்க லாபத்த விட்டு குடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க வந்துட்டு. ஸோ அந்த இடத்துல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு லாபம் கிடைக்கணுங்கிறதுனாலயும் 11ல தான் மாந்தி நிக்கும். அதனால 10க்கும் 11க்கும் மட்டும் தோஷம் கிடையாது. மிச்ச எல்லா இடத்துலயும் மாந்தி நின்னா தோஷம் உண்டு வந்துட்டு. ஸோ மாந்திய பொறுத்தவரைக்கும் நம்ப வந்து மாந்தியால இயக்கப்படுறத விட, நமக்கு மாந்தி வலுவா இருந்தா நம்ப மாந்திய இயக்கணும் வந்துட்டு, ஜாதகத்தில பொறுத்தவரைக்கும். இந்த மாந்தி நமக்கு சக்சஸா இருந்துச்சுன்னா, நவகிரகம் படுத்தும் தான். முன்னையும் பின்னையும் மனசையும் ஆட்டும், உடம்பையாட்டும் எல்லாமே பண்ணும். ஆனா சக்சஸ் உங்களுக்கு தான் கிடைக்கும். ஏன்னா, இந்திரஜித்துக்கே 11வது பாவத்தில அத்தன கிரகங்கள் இருந்தும் அவனால சக்சஸ
கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியல, மாந்தி பிரேக் பண்ணிடுச்சுங்கிறதுனால. ஏன்னா இன்னுமே சொல்கிறேன், அதாவது இந்த சிறு வயசில் இறந்து போகிறாங்க தெரியுமா, வெகு சிலரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கண்டேயன் மாதிரி 16 வயசு 20 வயசுக்குள்ளுக்க டாப் மோஸ்ட்டுக்கு வந்துடுவாங்க. டபார்னு பார்த்தா ஒரு தோஷம் கொண்டு வந்து இறந்து போயிடுவாங்க, இல்லை அவள் லைஃப்பில் முடங்கி போயிடும். இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மாந்தி கடுமையான தோஷத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அளப்பரிய அதீத யோகத்தை சிறு வயசுக்குள்ளுக்கே கொடுத்து அதுக்கப்புறம் அவங்கள முடக்கிடுறது வந்துட்டு இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸும் மாந்தியோட காரகத்துவம். தோஷம்னு ஜென்ரலாக ஒரு மாரக தோஷம் அப்படிங்கிற மாதிரி தோஷம்னு ஜென்ரலாக ஒரு ஜாதகத்தில் இருந்து அது மாந்தியோட தொடர்பு கொண்டு இருந்துச்சு அப்படின்னா தான் அது வந்துட்டு அதீத வீரிய தோஷம்னு ஜாதகத்தில் சொல்லுவோம். ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் அந்த அதீத வீரிய தோஷம் வந்து மாரக கண்டமாகவோ இல்லை வந்து